ஆண்டவரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாகிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோ வெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தார், அதை மறந்து விட்டார்கள். அவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை தாங்களே பலியை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தவர்கள் நிச்சயமாக கர்த்தருக்குண்டான பலிகளை செலுத்துவார்கள். இப்படியாக அவர்கள் செய்யப்படுகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. எனக்கு செலுத்து பலிகள் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். காணிக்கை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, தசமபாவங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை ஒரு சிலர் தாங்களே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை எல்லாம் தாங்களே வைத்துக்கொண்டு தாங்களே சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். இவர்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டார்கள். உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டதை அறிந்திருக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தவர்கள் பலிகளை செலுத்த அவர்கள் நிச்சயமாக பிரயாசப்படுவார்கள். அதுபோல இந்த 8:1-2 உன் வாயிலை எக்காலத்தை வை, அவர்களை என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனை உண்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் நன்மை வெறித்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாவிட்டால் பாவம் என்று சொல்லப்படும். நன்மை செய்ய ஜனங்களுக்கு மனதில்லை. அப்படி நன்மை செய்யாதவர்களை சத்துரு தொடருவானா, இவர்களை திரும்ப எகிப்துக்கே கொண்டு போய் விடும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இனி நாட்கள் இல்லை. வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வோம், கர்த்தருக்கு உரிய பலியை செலுத்துவோம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக உடன்படிக்கையை காத்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், பிரியமாயிருப்பார். நன்மையை வெறுக்காதபடி நன்மையை நேசித்து செய்வோம். சத்துரு நம்மை தொடராதபடி நன்மை செய்வோமானால் நிச்சயமாக சத்துரு நம்மை தொடர முடியாது. எனவே வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 51:4 வேதம் தெரிந்த வேதம் வெளியிலிருந்து புறப்படும். 132:3-16 சொல்லப்படுகிறது. தேவ ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் மறக்காதபடி வேதத்தின்படி நடக்கவும், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே வேதத்தை அறிந்து வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம், வேதத்தின்படி நடக்க பிரயாசப்படுவோம். நிச்சயமாய் வேதத்தின் மூலம்தான் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். வேதத்தின்படி தான் அவர் நமக்கு எல்லா காரியங்களும் செய்ய முடியும். வேதத்தின் மகத்துவங்களை மறவாதபடி இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த வருகிற 4 வெள்ளிக்கிழமை இரவு ஜபம், லிபனான் ஜபத்தோட்டம், பால்பண்ணை பஸ் ஸ்டாப், சிறுவனருடைய 2 பாறை, திண்டுக்கல் என்கிற இந்த ஸ்தலத்தில் இரவு 10-2 மணி வரையிலும் இரவு ஜபம் இருக்கிறது. வாருங்கள், இணைந்து ஜெபித்து சத்ருவின் கிரியைகளை அழிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணி பதிலை சுதந்திரிப்போம், பலப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.